Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம்பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை புகார் பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு யாருடைய கோரிக்கையையும் இன்றி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கருதி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணையும் சிபிஐ துரிதப்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரேன்பால், பாபு என்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், ஆள்கடத்தல், அடைத்து வைத்து துன்புறுத்துதல், கூட்டு சதி, தடயங்கள் அழிப்பு, ஆபாச வீடியோ எடுத்தல், ஆபாச வீடியோக்களை பகிர்தல் உட்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைதான 9 பேரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சாட்சிகள், 200 ஆவணங்கள் மற்றும் 40 மின்னணு தரவுகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அரசு எந்த நெருக்கடிக்கும் இடம் கொடுக்காமல் இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைத்துள்ளது. இதன் காரணமாக குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க உத்தரவிட்டுள்ளது. மடியில் கனம் இருந்தாலும் வழியில் பயம் இருந்தாலும் இத்தகைய வெற்றி நிச்சயம் கிடைத்திருக்காது. திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளித்தளிக்கும் அற்ப புத்தி அதிமுகவுக்கு துளியும் இல்லை என்பது நீதிமன்ற தீர்ப்பில் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டவர்கள் ஸ்டாலின் அரசின் காவல்துறை என்பதை தமிழக மக்கள் இன்னும் மறக்கவில்லை. யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டதை முதல்வர் இதுவரை விளக்கவில்லை. எப்படி விவரிப்பார்? குற்றச்சாட்டுக்கு ஆளான ஞானசேகரின் வீட்டுக்கு சென்று பிரியாணி சாப்பிட்ட அமைச்சர், துணை மேயர் போன்றோரெல்லாம் இருக்கும் போட்டோ வெளியாகி இருக்கிறது. மற்றொரு புறம் துணை முதல்வர் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களிடம் ஞானசேகரன் போட்டோ எடுத்துள்ளார். இப்படி ஆட்சியாளர்களுடன் ஞானசேகரன் போட்டோ எடுத்துள்ள நிலையில் யார் அந்த சார் என்பதை மட்டும் திமுகவின் ஏவல் துறை இன்னும் கூறாமல் இருக்கிறது. இதுதான் இன்றைய திமுகவின் லட்சணம். இது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க அதிமுக சிபிஐ விசாரணை கோரியது. ஆனால் வழக்கம் போல ஸ்டாலின் அரசு இதை நிராகரித்துவிட்டு ஸ்லீப்பிங் மூடுக்கு சென்று விட்டது. புரட்சித் தலைவர் பாடியது போல் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்பதை போல் மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிச்சயம் வீழ்த்தி தமிழ்நாட்டை மீட்டு புரட்சித் தலைவியின் பாதையில் கொண்டு செல்வார் என்பதில் துளியும் ஐயமில்லை.